இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விருதுநகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி தனக்கு சால்வை அணிவிக்க வந்த நபரை அறைந்தது தொடர்பான அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நந்தகுமார் என்ற நபரை முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அறைந்ததால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. தனக்கு சால்வை அணிவிக்காமல் முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்ததால் ஆத்திரமடைந்து இதுபோன்ற செயலில் அவர் ஈடுபட்டிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களுக்காக இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் பாலமுருகன். பாலமுருகன், என்ன நடந்தது? விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. விருதுநகரில் தேசப்பந்து மைதானத்தில் நேற்று முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் 77வது பிறந்தநாள் விழா மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் நலத்திட்ட உதவிகள் மற்றும் பல்வேறு நிகழ்ச்சிகளும் நடைபெற்றது. அப்போது மேடையில் தனது கட்சிக்காரர் ஒருவர் மேடையில் நந்தகுமார் என்பவர் முன்னாள் அமைச்சர் மாப்பா பாண்டியராஜனுக்கு அவரது ஆதரவாளர் பாண்டியராஜனுக்கு சால்வை அணிவித்த போது இதனை பார்த்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் KT ராஜேந்திர பாலாஜி கட்சிக்காரரை கன்னத்தில் திடீரென பலாரென்று அறைவிட்டார். இதனை பார்த்த கட்சிக்காரர் அனைவரும் திகைத்து போய் நின்றனர். மேடையிலே தனது கட்சிக்காரரை அறைந்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்போது கட்சிக்காரர்களை கூப்பிட்டு மேடையை விட்டு கீழே இருக்குங்கள் என்று கூறி கீழே இறக்கிவிட்டார். கௌதமி, விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.